تعالى في محكم التنزيل في الفرقان المجيد في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. அல்ஹம்துலில்லாஹ். வலிமாவுடைய முன்னிலையில் ஃபகீர் போன்ற அற்பமான நபர்கள் பேசுவது ஒழுங்கீனமாக யோசிக்கிறேன். இருந்தாலும் ரிஸ்தீஷாவுடைய மகனார் இத்தாத் என்ற அடிப்படையில் சொன்னாங்க, இத்தாத் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ இத்தாத் என்ற அடிப்படையில் ஷேக் நாயகம் எந்த விஷயங்களை கல்வுக்கு உணவாக தரணும்னு நாடுகிறாங்களோ அந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய கணக்கிலடங்கா படைப்புகளிலே மிகவும் உயர்வான படைப்பாக இருக்கக்கூடிய மனுக்குலத்திலே நம்மையெல்லாம் ஆக்கி நமக்கெல்லாம் ஈமான் என்ற பொக்கிஷத்தை நமது கோரிக்கை எதுவுமே இல்லாமல் இலவசமாக வழங்கி ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தினராக ஆக்கி கண்ணியமான முறையிலே வாழச் செய்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதை தாண்டி அவனது மாபெரும் கருணை, அவன் மிகவும் நேசிக்கின்ற நாதாக்களுடைய சுஹபத்திலே இருக்கும் வாய்ப்பினை, குறிப்பாக ஃபைசி நாயகம், ஜமாலி நாயகம், நம்ம ஷேக் நாயகம் நவரல்லாஹு மர்கதஹு, இந்த மூவருடைய குடும்பத்தோடு சஜாதாக்களோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறான். அதன் மூலமாக கல்புகளை அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி பராமரித்து வருகிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் யா அல்லாஹ். அன்பானவர்களே, நமது ஷேக் நாயகம் சதா அல்லாஹுடைய மையத்தோடு வாழ்ந்தாங்க, அல்லாஹோடையே இருந்தாங்க என்பதை பற்றி செய்திகளை கடந்த அமர்வில் நிறைய பேர் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கல்வுகளுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பான தேவையான உணவுகளை அல்லாஹு தஆலா வழங்கணும். மையத் அப்படின்னா என்னது, அதை பற்றி குர்ஆனில் அல்லாஹு தஆலா எப்படி பேசுகிறான், முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு எந்த வகையான தெளிவுகளை தர்றாங்க என்பதை பற்றி மட்டும் சிறிய குறிப்புகளை கொடுத்து முடித்துக்கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். மையத் என்று சொன்னால் உடனிருத்தல் என்பதாக அர்த்தம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் நானும் உங்களோடே இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உயிர் நாடிக்கு பிடரி நரம்புக்கு நெருக்கமாக, அதைவிட நெருக்கமாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதாகவும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக அல்லாஹ் பேசும் பொழுது ஹதீஸ் குதுஸியில் வ அன மஅஹு இதா ذكرني, நான் அந்த அடியானோடு இருக்கிறேன், அந்த அடிமையோடு நான் இருக்கிறேன். இதா ذكرني, அவன் என்னை ஞாபகம் செய்தால்.
என்பதாக ஹதீஸுடைய ஒரு டுகுடாவிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ உடனிருத்தல் மையத் அப்படி சொன்னால் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த மையத்தை பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் மையத்தை உடனிருத்தல் என்ற செய்தியை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மையத்தை ஆம்மா, இன்னொன்று மையத்தை ஹாஸா. நமது சில்சிலாவுடைய ரீதியாக பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய வகைகளாக பிரித்து பார்க்கலாம். வெளிப்படையான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து மையத்தை ஆம்மா, மையத்தை ஹாஸா சொல்லுவாங்க. மையத்தை ஆம்மா அப்படின்னா என்ன சொன்னால், அல்லாஹு தஆலா நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புறது. நம்ம எல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா, அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். பொதுவாக எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, வஹுமாக்கும் ஐனமாக்கும், எங்கே இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், யாரும் மறுக்கிறது இல்லை. அல்லாஹ் பிடரி நரம்புக்கு நெருக்கமாக இருக்கிறான், யாரும் மறுக்கிறது இல்லை. இன்னல்லாஹ அலீமும் பிதாதி சுதூர், உங்களது உள்ளங்களில் என்ன யோசிக்கிறீர்கள் அதை அல்லாஹ் அறிகிறான், யாரும் மறுக்கிறதில்லை. அதை நம்ம ஒத்துக்கிறோம். இந்த வெளிப்படையாக உள்ள மையத்தை அல்லாஹ் சொல்கிறான், ரசூல் சொல்கிறாங்க. அதை நம்ம உணர்றோமோ இல்லையோ, அதை ஓரளவு புரிஞ்சு அதை நம்புகிறோம். பொதுவான எல்லா மக்களும் இதை நம்புகிறாங்க. இதற்கு இந்த போன்ற ஆயத்துக்களை சுட்டி காட்டி முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வஹு அலா குல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான், சூழ்ந்து அறிகிறான், இப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் இல்லையா. இது போன்ற ஆயத்துக்களை சுட்டி காட்டி இதுவெல்லாம் மையத்தை ஆம்மா என்பதாக சொல்லுவான். பொதுவான மையத்தை மக்கள் உணர்றாங்க. அப்போது அவங்கெல்லாம் முஃமின்களுடைய ஆரம்ப நிலை பட்டியலில் அவங்க வந்துடுவாங்க. அடுத்தது மையத்தை ஹாஸா என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது, அதற்கு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சவுர் குகையில் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடு இருந்த நிலை, அந்த நேரம். அப்போ அதை பற்றி அங்கே நம்ம ஷேகுமார்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த குகையில் கீழ்ப்பக்கம் குனிச்சு பார்த்தா சுற்றியுள்ள வீரர்களுடைய அரபகத்து குறைஷி மக்களுடைய கால்கள் எல்லாம் தெரியுது. என்ன சொன்னால், நபியை கொல்றதுக்காக செய்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க. நபி ஹிஜ்ரத் செய்யறதுக்காக வெளியே வரும்பொழுது சவுர் குகையில் தங்குறாங்க. அபூபக்கர் நாயகம் அவங்க இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. இப்போ அபூபக்கர் நாயகம் கீழே பார்க்குறாங்க, சுற்றி எதிரிகள் காலடிகள்லாம் தெரியுது. அதை பார்த்துட்டு அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு விதமான அச்சம். தங்களை பற்றி அச்சம் இல்லை, தங்களுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அவங்க மிக மிக அதிகமாக எல்லா பொருளையும் விடவும் அதிகமாக நேசித்தாங்களோ, அந்த ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுருமோ என்பதாக ஒரு அச்சம் ஏற்படுது. அப்போ முகத்தில் பீதியை அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. என்ன அபூபக்கரை ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் முகம் மாறுது, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி கீழே பார்த்தா வீரை சுற்றி எதிரிகள்லாம் குகையை சுற்றி இருக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற வார்த்தை, அதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்வான். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, எதுக்கு நீ கவலைப்படுறீங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதை சுட்டி காட்டி இது மையத்தை ஹாஸா. இந்த மையத் என்பது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு
எந்த அளவுக்கு நபியை நேசித்தாங்களோ, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபியை முஹப்பத்து கொண்டாங்களோ, அதுபோன்று முஹப்பத்தை நாயிபுர் ரசூலாக இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் மீது, வலிமார்கள் மீது நம்ம காட்டும் பொழுது வழி வந்த ஷேகுமார்கள்ட்ட மூலமாக அல்லாஹு தாலா அந்த மையத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியல் புரிவானாக. முஃபஸ்ஸீர்கள் எழுதுவாங்க, இது மையத்தி ஹாஸா, அதாவது உள்ளால் உணருதல், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறது உணருதல், இது மையத்தி ஹாஸா. இன்னொரு ஆயத்தை சுட்டி காட்டி சொல்லுவாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனுடைய பட்டாளம் துரத்தி வரும்பொழுது அவங்க பனு இஸ்ரவேலர்கள் பெரிய கூட்டம் வழிநடத்தி செல்வாங்க. ஹாதியாக இருந்து பெரிய கூட்டம் பின்னால் துரத்திட்டு வருது. அப்போ அவங்கள்ட்ட மாட்டிக்குவோமோ, முன்னால் கடல் இருக்குது, செங்கடல் முன்னால் இருக்குது, பின்னால் ஃபிரௌனுடைய படை பட்டாளங்கள் துரத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன மூசா, இந்த மாதிரி எங்களை மாட்டி விட்டீங்களே, நீங்கள் அந்த பயிர் கொன்றுவாங்க, இல்லாட்டி கடலில் கடல் மூடி மேசிடுவோம், எல்லாம் மௌத்தா போயிடுவோமே, என்னமா பண்ணிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் கூட என் ரப்பு இருக்கிறான், என் கூட என் ரப்பு இருக்கிறான், சயஹ்தீனி, எனக்கு அவன் வழிகாட்டுவான் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் அந்த கடல் தன்னுடைய அசாவால் அடிக்கிறார்கள். 12 பாதையாக பிரிகிறது. 12 மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய 12 கூட்டங்களும் அதை பாதை வழியாக கலந்து போயிடுறாங்க. துரத்தி வந்த ஃபிரௌன் உள்ளே மாட்டிக்கிறாங்க. அது வரலாறு. இப்போது அல்லாஹு தஆலா கல்புக்கு தர விஷயம் என்ன சொன்னால், நமக்கு தர விஷயம் என்ன சொன்னால், இந்த மையத்தை ஹாஸாவை பெற்ற மக்களாக நம்ம எல்லாம் ஆகணும். அதற்காக வேண்டித்தான் நம்ம ஷேகுமாவுடைய கரங்களை பிடித்து பைய செஞ்சுருக்கிறோம். அவர்களோடு சுஹபத்தில் நிறைய இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம். அந்த மையத்தை ஹாஸாவை பெற்றாக வேண்டும். சும்மா ஏதோ பைய செஞ்சோம், ஏதோ அவுராதுகள் கொடுத்தாங்க ஓதணும், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டோம், அதோடலாம் நின்றக்கூடாது. அவங்க கூட நம்ம இருக்கிற அது அல்லாஹ் நம்ம உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளுதல், அந்த நிலையை கட்டாயம் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு ஷேகுமாவுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கணும், தொடர்புகள் அதிகமாக இருக்கணும். எப்போ அவங்களுடைய தொடர்பிலேயே இருக்கிறோமோ அவங்க கல்புகளுக்கு இந்த மையத்துடைய விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து நம்முடைய கல்புகளுக்கு மையத்துடைய இதிராக்கை அவர்கள் உண்டு பண்ணுவாங்க. அவங்க கூட இருக்கிறது மூலமாக தான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க கூட இல்லை, தூரவே இருந்துட்டோம்னு சொன்னால் கிடைக்காது. அவங்க கூடவே அதிக நாட்கள் இருக்க முயற்சி பண்ணணும். அப்போது அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அந்த மையத்துடைய எதிராக்க அல்லாஹு தஆலா கொடுப்பான். அதனால் எதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்ல வைக்கலாம் இந்த நேரத்தில் சொன்னால், நம்முடைய ஷேகு நாயகம் சொல்லுவாங்க, எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் நம்ம சில்சிலா ஜாரியாகணும்ப்பா, அல்லாஹை பற்றி சொல்லணும்பா என்பதாக சொல்லுவாங்க. அதுபோன்று விஷயம் என்ன சொன்னால், நம்ம பைய செஞ்சுருக்கிறோம், ஹிலாஃபத்து வாங்கியிருக்கிறோம், ஹிலாஃபத்து வாங்காமல் சில மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய வேலை என்ன சொன்னால், இது போன்ற விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். எது அவசியமான விஷயம், எது அசலான விஷயம் என்பதை பற்றி மக்களுக்கு சொல்லி, ஷரியத்தில் பேணுதலாக உள்ள மக்களை பையஸை செஞ்சு கொடுத்து அதற்காக உள்ள ஏற்பாடுகளை செஞ்சு நமது முரீதீன்கள் சில்சிலா ரஃபீக்கியா நூரியா, ஜமாலியா நூரியா, ஃபைசியா நூரியா, இது போன்று என்ன செய்யணும், முரீதீன்களை அதிகமாக ஆக்கணும். முரீதீன்கள் அதிகமாக ஆக்கணும்னு நோக்கம் என்ன சொன்னால், அல்லாஹை பற்றி எல்லா மக்களுக்குமே விளங்கி போயிடணும். குறைஞ்சபட்சம் மையத்தை ஆமாவது எல்லா மக்களுக்கும் கிடச்சி போயிடணும். அதுபோன்று நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் அமையணும். அதற்காக வேண்டி துஆ செய்தவனாக என்னுடைய நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.